சென்னையில் நிறைய ஹிந்தி படங்கள் சக்கப்பட போட்டிருக்கு. உதாரணத்துக்கு அம்மா பேஹின் போன், தில்வாலே துல்கனியா லே ஜாயேங்கே, அதுக்கப்புறம் பாசிகர், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி சையாரா அப்படின்னு ஒரு படம் ஒரு வாரத்தில் 200 கோடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்ட்டு, எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு படம் வந்து கலெக்ஷன் ஆகுது, அதிரி புதிரி வெற்றியாக இருக்குது, பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ரெண்டாவது அது வந்து காதலை மையப்படுத்திய ஒரு திரைப்படம் அப்படின்றதுனாலையும் சரி இந்த படம் எப்படி தான் இருக்குது, அது ஏன் வந்து ஒரு 200 கோடியை வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் சென்னையில் விஆர் மாலில் இருக்கிற பிவிஆரில் வந்து இந்த படத்தை நம்ம வந்து பார்த்தோம். இந்த படம் ஏன் ஜெயிச்சது, எதுக்காக ஜெயிச்சது, ஏன் வந்து இப்படி ஓடுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுவோம். அதிரி புதிரி வெற்றியான இந்த சையாரா ஹிந்தி திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஹித் சூரி இயக்கத்தில் வந்திருக்கு. பாண்டே ஃபேமிலியிலேருந்து, அதாவது அனன்யா பாண்டே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அனன்யா பாண்டேவுடைய அண்ணன் அஹான் பாண்டே வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அனிமல் படத்துடைய அந்த இன்ஸ்பிரேஷன், அனிமல் படத்தில் வந்த ஹீரோவுடைய அந்த வார்ப்பு மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லாம் அப்படி தான் இருக்குது. ஹீரோயின் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அனித் பாடா தான் இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின். இதற்கு முன்பாக 2022 அவங்களுடைய ஃபிலிம் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 வெப் சீரிஸ் சம்திங் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அதிரி புதிரி வெற்றியான ஒரு திரைப்படம். ஏன் அது ஜெயிச்சது அப்படின்றதுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஹீரோயினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கும்போது காதல் மறுக்கப்பட்ட தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இருக்கான் இல்லையா, இந்திய இளைஞன், அவன் அப்படியே அந்த படத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இந்த படத்தில் இருக்கிற காட்சிகள் எல்லாமே இருக்கு. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான காரணமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ரைட், இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய லெவலில் சிங்கராக ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரூப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் ஆக முடியல. அவருக்கு நிறைய அழுத்தங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்கப். அந்த பிரேக்கப்பில் வந்து அவங்க வெளியே வரணுன்றதுக்காக ஒரு புது வேலை தேடி போகிறாங்க. அங்கே வந்து ஹீரோவை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. அந்த கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதா இல்லையான்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. நார்த் சைடில் இந்த படம் பெரிய வெற்றி. இங்கே சென்னையிலையும் சரி, பிவிஆரில் வந்து தேட்டர் ஃபுல். ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாகவே. அலைகள் ஓய்தல் வந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுடைய படையெடுப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி அதான் நான் சொல்லிட்டேன்ல, அனிமல் படத்து ஹீரோ மாதிரி தான். அதற்கான வார்ப்பாக இருந்தாலும் கூட நல்லா நடிச்சிருந்தாரு. நிறைய காட்சிகள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. பாட்டு பாடுறது, போகிறது, எக்ஸ்பிரஷன்ஸு, முக்கியமாக வந்து இன்டர்வலுக்கு பிறகு வந்து ஹீரோவுடைய நடிப்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹீரோயினை பொறுத்தவரையிலையும் அதித்தி ராவ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தங்கச்சி மாதிரியே இருக்காங்க பார்க்குறதுக்கு. என்ன, அதித்தி ராவுக்கு கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவங்களுக்கு இது உண்மையிலே, ஏன்னா ஒரு படம் வந்து இவ்வளோ தூரம் போகுதுன்னா அது வந்து என்ன காரணம்னு கண்டிப்பாக ஆராயணும். அதில் மிக முக்கிய காரணம் வந்து ஹீரோயின் மட்டும்தான். ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஷாட் அவங்க வந்து ஒரு ஒயிட் சாரியில் இருப்பாங்க. அது கேமரா சுற்றி திரும்ப வரும்போது எவ்வளோ அதாவது இந்த படத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா சினிமாட்டோகிராஃபியை பார்க்கணும். ஏன்னா அந்த அளவு வந்து ஹீரோயினுடைய க்ளோஸ்அப் ஷாட்டை வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ ஒரு படம் ஹிட் ஆகணும்னா லிங்குசாமி ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் போட அந்த படம் ஜெயிச்சிடும் அப்படின்னு. இது வந்து பேசிக். ஆக்சுவலி காதல் மறுக்கப்பட்ட தேசத்தில் லிங்குசாமி சொன்னது உண்மை. ஏன்னா அந்த 2.5 மணி நேரம் அவன் காதலனையோ நினச்சிக்கிட்டு ஒரு மூவிக்கு போய் உட்கார்றத வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஏன்னா இங்கே பேசினா வெட்டிடுறானுங்க, பழகினா வெட்டிடுறானுங்க, 2 லட்ச ரூபா வந்து சம்பாதிச்சா கூட நடுரோட்டில் வெட்டி போட்டுடுறானுங்க. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது 13 வயதில் இருக்கிற அந்த எதிர்பாலின ஈர்ப்பு என்பது காமன் தானே. அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஒரு பொண்ணோட க்ளோஸ்அப்ஸு, அவளுடைய மூக்கு, லிப்ஸு, பர்ஃபெக்டான லிப்ஸு ஹீரோயின்க்கு. ஆக்சுவலி அதுவும் ஒரு காரணம். ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரியான ஒரு ஃபீலு. அதனாலே இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அஹான் பாண்டே, அனித் பாடா, இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. ஏன்னா ஹீரோயின் வந்து சூப்பராக இருக்காங்க அப்படின் போது ஹீரோ இல்லை நல்லா தான் இருக்கார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீனுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தாலும் கூட அவன் பேருக்கு வந்து ரொம்ப நல்லாவே அவர் மனசில் வந்து பதிகிறார். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நான் சொல்ல வர்றது வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் தான்.
விகாஸ் சிவராமனுடைய சினிமோகிராஃபி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஃபர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரோவில் வந்து அந்த சிகரெட்டை பிடிச்சி அதை தூக்கி போடுறதா இருக்கட்டும், சிகரெட் எனக்கு கஞ்சான்னு நினைக்கிறேன், அது அப்படிதான் இருக்கு. ஸோ அதை தூக்கி போடுறதா இருக்கட்டும், பொண்ணை வந்து பின்னாடி உட்கார வச்சு டக்குன்னு அந்த கோட்டை தூக்கி போட்டு இழுத்து ஒரு கட்டி இழுத்துன்னு போகிறதா இருக்கட்டும், அந்த மூமெண்ட் ஷாட்டு, பாம்பேயில் வந்து போகிற அந்த ஸ்ட்ரீட் ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஹீரோயினுடைய மொட்டை மாடி வீடு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு லவ் ஃபிலிம்க்கு வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படத்தில் வந்து ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் பேர்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பாடல்கள் வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நான் ஏன் உன்னை விட்டு விலகி இருக்கிறேன் அப்படின்னு தெரியுமா, நான் ரொம்ப வீக்னஸான ஆள் அப்படின்ற மாதிரியான வரிகள்லாம் படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து வருது. கொண்டாடக்கூடிய வரிகள் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய காரணம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஃபில்ஃபுல்லாகி ஒரு படத்தை வந்து அப்படியே கொண்டாடிட முடியாது, ரைட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் வந்து ஹீரோயின் மட்டும் ரொம்ப கரெக்டாக இருந்தால் இந்திய திரைப்படங்கள் அந்த படம் பாதி வெற்றி அடைஞ்சிடும்னு சொல்லுவோம். இது வந்து உலகளாவிய அளவில் இருக்கிற எல்லா திரைத்துறைக்குமே பொருந்தும். டைட்டானிக்கில் வந்து ஜேம்ஸ் கேமரான் என்னதான் செலவு பண்ணி என்னெல்லாம் பண்ணாலும் கூட அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் மட்டும் படத்தில் எழுந்துச்சோ வேலைக்கே ஆயிருக்காது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற மைய இழை. படத்தோட எடிட்டர் வந்து ரோஹித் மர்பானா, தேவேந்திரா முர்தேஸ்வர். யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸை பொறுத்தவரையிலையும் வித்துனோண்டு என்ன சொல்றது, 30 கோடிக்கு போட்டு இது வரையும் 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம். சரி, இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணங்கள் ஹீரோயின் நான் சொன்னேன் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சமூகம் காதல் மறுக்கப்பட்ட சமூகம். காதலிச்சாலும் சரி, கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா கூட வந்து நடு ரோட்டில் வெட்டி போட்டுடுறானுங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவன் கற்பனைக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தான். அதுவும் ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் ஏன் ஜெயிதுன்னு சொல்லட்டுமா. ஹீரோயின் வந்து பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போனதுமே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, டக்குன்னு இறங்குறதுமே ட்ரௌசர் அவுகுறா. ஹீரோ வந்து அதிர்ச்சியாக பார்க்குறான், நம்மளும் அதிர்ச்சியாக தான் பார்க்குறோம். நீ ப்ளூ ஜெட்டி, மேலே வந்து ஒரே ஒரு டிஷர்ட்டு, அதோட ஓடுறா. ஓடி போய் கடற்கரைக்கு போகும்போதே மேலே இருக்கிற டாப்பர் இருக்கிற டிஷர்ட்டே அவுத்துறா. இப்போ வெறும் ராஜெட்டி இதோட போய் குளிக்கிறா. ஹீரோ வந்து ஓடி போய் அவனும் வந்து அலக்க தூக்குறான். இந்த சாங்கில் ஏகப்பட்ட லிப்லாக் சீன்ஸு. இதை பார்க்கும்போது ஹீரோவை தள்ளி விட்டு எல்லாரும் ஹீரோயின் கிட்ட போயிடுவோம். இதுதான் இந்த படத்துக்கான வெற்றி. இதை நம்ம சொன்னால் நம்ம வந்து நம்ம உண்மையை தான் சொல்கிறோம், பொய் சொல்லல. ஆனால் இதான் இதற்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்றது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அதை நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். பட் எனிவே, மோகித் சூரி வந்து தன்னுடைய சிறப்பான இயக்கத்தின் மூலமும் நடுவில் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் எப்படி, வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, நிச்சயமாக பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னே சொல்லுவேன். காரணம், நடுவில் வந்து பெரிய படங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸை கொடுக்குது, ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன், லிப்லாக் சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தட்ஸ் ஆல். ஒரு சாதாரண கதை, உப்பு சப்பு இல்லாத ஒரு கதை. ரிமெம்பர் யூ அப்படின்னு ஒரு கொரியன் படத்தினுடைய கான்செப்டு, அதை வந்து கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து நம்ம இந்திய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க, நல்லா தெரியுது. உப்பு சப்பு இல்லாத அந்த ஒரு கதையை இப்படி வந்து மிகப்பெரிய வெற்றியாகினதில் மிக முக்கிய காரணங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பற்றிய பீச் சீனு, அது ஒன்று போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கன்க்ளூஷன்ஸில் வந்து இந்த படம் வந்து மார்வலஸ், எக்ஸலன்ஸ், சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு திரையில் வந்து உங்களுக்கு காதல் பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் கூட நான் சொல்லுவேன், அனிமல் படம் ஏன் ஓடிச்சு, நீ 1000 சொல்லு 500 சொல்லு, ரேஷ்மிகா மந்தனா தான். இந்த விக்ரம் படத்தில் சொல்லுவாங்களே, ஏன்னா டயலாகெல்லாம் முக்கியம், படம் முக்கியம்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி நான் நல்லா கேட்குறேன், புது ஹீரோயின் இவங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணவே கிடையாது. ஏன் இந்த படம் ஓடிச்சு? படம் பாருங்கள், கருத்துக்கள் வந்து நான் சொன்ன கருத்து வந்து ஒத்துப்பட்டு வந்தோன்னா பின்னூட்டத்தில் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, ரைட்? ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.